கர்நாடகா செல்ல தமிழக முதல்வர் விஜய்க்கு தடை. காவிரி விவகாரத்தில் பரபரப்பு. டி.கே. சிவகுமார் சொன்ன அதிர்ச்சி தகவல். மேகதாட்டு அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதல்வரை நேரில் போய் பேசினாதான் ஒரு முடிவு வரும்னு தமிழ்நாடு முதல்வர் விஜய் முடிவு பண்ணி ஆகஸ்ட் 3ஆம் தேதி பெங்களூருக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டாரு. அமைச்சர்கள், அதிகாரிகள், காவேரி நிபுணர்கள்னு 13 பேர் கொண்ட பெரிய டீமையே ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் கர்நாடக பக்கம் இருந்து வந்த மெசேஜ் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. காவிரி நீர், மேகதாது அணை, இந்த 2 விஷயங்களும் மீண்டும் 2 மாநிலங்களின் அரசியலை கொதிக்க வச்சிருக்கு. அதனால இப்ப சந்திப்பு நடந்தா தீர்வு வருமா இல்ல டென்ஷன் இன்னும் எகிருமா என்ற கேள்விதான் கர்நாடக தரப்பில் எழுந்திருக்கு. நேரில் பேசிட்டா பிரச்சனை தீரும்னு கிளம்ப தயாரான விஜய், காவிரி தண்ணீர் திறக்க வேண்டும், மேகதாது அணை திட்டத்தை நிறுத்த வேண்டும், இதை நேரடியாக கர்நாடக அரசிடம் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார் முதல்வர் விஜய். அதற்காக சாதாரணமாக 2 அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு போகலாம். முழு பவர் டீம் ரெடி. அமைச்சர்கள், தலைமை செயலாளர், நீர்வளத்துறை அதிகாரிகள், காவிரி தொழில்நுட்ப குழுன்னு மொத்தம் 13 பேர் கொண்ட உயர்மட்ட குழு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி பெங்களூரில் நேரடி சந்திப்பு. எல்லா ஏற்பாடுகளும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த பிளானுக்கு பிரேக் போட்டது கர்நாடகாவே. கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் சொன்னதன் சாராம்சம் ரொம்ப சிம்பிள். சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க வர்றதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்ப சூழ்நிலை நல்லா இல்லை. எல்லை பகுதியில் பதற்றம், காவிரி விவகாரத்தில் விவசாயிகள் போராட்டம், உணர்ச்சி வசப்பட்ட அமைப்புகள், இதெல்லாம் இருக்கும் நேரத்தில் அரசு விருந்தினராக வரும் முதல்வருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அது 2 மாநில உறவையும் பாதிக்கும் அப்படின்னு கவலை தெரிவிச்சிருக்காரு. அதனால தான் இப்ப வர வேண்டாம், கொஞ்சம் சூழ்நிலை அமைதியான பிறகு பேசலாம் அப்படின்னு மிகவும் கவனமா வேண்டுகோள் வச்சிருக்காரு. அரசியல் மொழியில் சொன்னால் மீட்டிங் கேன்சல் இல்லை, போஸ்ட் பாண்ட். அதே நேரத்தில் ஜனநாயகனுக்கும் கர்நாடகாவில் செக். இதற்கிடையில் இன்னொரு சம்பவம். எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றிய கதை. முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் கர்நாடகாவின் சில திரையரங்குகளில் திடீர்னு நிறுத்தப்பட்டுச்சு. சாம்ராஜ் நகரில் உள்ள பசவரேஸ்வரா தியேட்டர், சென்னப்பட்டாவில் உள்ள சிவானந்தா தியேட்டர் 2 இடங்களிலும் காட்சிகள் ரத்து. ஏன்? கரும்பு விவசாயிகள் போராட்டம், கஸ்தூரி கர்நாடக அமைப்பின் எதிர்ப்பு. இதையடுத்து நிர்வாகமே பாதுகாப்பு காரணங்களாக காட்சிகளை நிறுத்திட்டாங்க. சில இடங்களில் தியேட்டர் முன்பே இன்றைய காட்சி ரத்து என்ற அறிவிப்பும் வைக்கப்பட்டதா தகவல் வெளியாகியிருக்கு. அதை பார்த்த ரசிகர்கள், படத்துக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் காவிரி கோபம் சினிமாவையும் விட்டு வைக்கல போல அப்படின்னு சமூக வலைதளங்களில் கிண்டல் கமெண்ட் பதிவிட்டு வர்றாங்க. இதற்கு முன்பாகவே சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜய் தலைமையிலான அவசர ஆலோசனையும் நடைபெற்றுச்சு. அதில் அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ், நிர்மல்குமார், தலைமை செயலாளர் சாய்குமார், முதல்வரின் செயலாளர்கள், ஆலோசகர், நீர்வளத்துறை உயர் அதிகாரிகள், காவிரி தொழில்நுட்ப குழு உள்ளிட்ட எல்லோரும் கலந்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரிவாக விவாதிச்சாங்க. அந்த கூட்டத்தில் தான் பெங்களூரு பயணம் முடிவு எடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஆனால் இப்போ அந்த பயணம் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு. இனி என்ன நடக்கும்? இப்போது எல்லோருடைய கேள்வியும் ஒன்றே ஒன்றுதான். விஜய் தனது பயணத்தை ஒத்திவைப்பாரா, இல்லைனா திட்டமிட்டபடியே கர்நாடகா செல்வாரா? காவிரி விவகாரத்தில் அடுத்த அரசியல் நகர்வு என்ன? 2 மாநில முதல்வர்களின் சந்திப்பு எப்போது நடக்கும்? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இன்னும் சில நாட்களில் தெரிய வரலாம். ஆனால் சமூக வலைதளங்களில் இப்போவே மீம்ஸ் ரெடி. விஜய் வரார்னு சொன்னாங்க, கர்நாடகா சொன்னது, சார் இன்னும் 2 நாள் கழிச்சு வாங்க, காவிரி பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை ரெடி, ஆனால் டைமிங் மட்டும் நாட் நவ். ஒரு புறம் காவிரி அரசியல், இன்னொரு புறம் ஜனநாயகன் திரைப்பட சர்ச்சை. 2மே சேர்ந்து தமிழகம் கர்நாடகா உறவை மீண்டும் பரபரப்பின் உச்சத்திற்கே கொண்டு சென்றிருக்கு.
இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினந்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.